வரணும் வரணும் கண்டிப்பா வரணும், வருவார். எதனால வரணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவர் வந்து சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். வந்துருவாரா? வந்துருவாருன்ற ஒரு எல்லா நம்பிக்கையில மக்களும் இருக்கு. ஓட்டு போடுவாங்க. போடுவாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா திமுகல நிறைய கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஆமா கூட்டணி பலம் அதிகமாயிடுச்சு. ஆமா. இதை எதிர்த்து அவரால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி தானே சேர்ந்துருக்காங்க. ஜனங்க ஒன்றும் போடணும்னு சொல்லலைல்ல. ஜனங்க நம்ம எப்படி நம்ம ஓட்டு போடுறோமோ அதை பொறுத்து தானே. இறுதி நேரத்துல காசு வேற கொடுப்பாங்க. குடுக்கட்டும், வாங்கிக்கின்னு போடுங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. வாங்கிட்டு நம்ம யார் வரணும்னு நினைக்கிறோமோ அவருக்கு மாற்றம் வேணும்னா நம்ம நம்பி போட வேண்டியதுதான். இப்ப வேற 5000 கொடுத்துருக்காங்க ஆமா பெண்களுக்கு. ஆமா ஆமா. இதெல்லாம் ஓட்டா மாறன்றாங்க. அது ஓட்டா மாறினா அவரு இவ்வளோ பேர்ல 1 கோடி பேருக்கு மட்டும் கொடுத்துட்டா அது இருக்கிறவங்க மீதி இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கடுப்பா தானே இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து நினைச்சா போட மாட்டாங்க இல்லையா. ஆமா. நிறைய நிறைய இலவச திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு 5 வருஷத்துல இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து சொன்னும் போது நம்மளுக்கு அந்த 5 வருஷமா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்ல. ஒரு ஆமா. கேள்வி இருக்கு. கேள்வி வருது இல்ல. வெற்றிடம். வெற்றிடம் இப்ப வெற்றி பெறுவாரா? பெறணும் சார், பெறணும். எதனால இந்த அளவுக்கு நம்பிக்கை அவரு எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கும் போதுல இருந்தே அவரு எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேன்ஸ். ப்ளஸ் இப்போ அவர் வந்து சொல்ல வாக்குறுதி எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு, அப்படி ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுனால சரி புதுசா வராரு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஆமா. வெற்றி வேலூர் கோட்டையா மாறுமா அவருக்கு நாளைக்கு வந்த பிறகு? மாறணும் சார், மாறும். வேலூர் கோட்டையா மாறும். மாறும். வேலூர்ல எப்படி இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க விஜய் பத்தி? எல்லாம் நல்லபடியா தான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்டோட தான் இருக்காங்க, புதுசா வரணும் சார் அப்படின்றதுனால. ஆமா சார். ஆனா நீங்க சொல்லுங்கண்ணே, இப்ப எத்தனையோ அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் தவிர்த்து ஏன் விஜய் நீங்க வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஒருத்தர் சூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக நமக்கு விஜய் வந்து ஃபஸ்ட்டுலேருந்தே தெரியும் அவரை. ஸோ ஒரு சினிமா ஆக்டர் ப்ளஸ் வந்து நல்ல பொசிஷன்லேருந்து விட்டுட்டு ஸோ அவர் சொல்ல வரது என்னென்னா நான் நல்ல பொசிஷன் விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் வந்தேன்? மக்களால் தான் வந்தேன். இப்போ மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அவரை சூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. இது வரைக்கும் இருந்தவங்க என்ன செஞ்சுருக்காங்க? எல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்து ஃப்ரீயாக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் வேணும்னா நல்லது செய்கிறவங்க கண்டிப்பாக வரணும். அதனால தான் நாங்கள் அவரை சூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 2026 அவர் வந்து சினிமாலே சம்பாரிச்சிருக்கலாம். இதுல வந்து தான் சம்பாதிக்கணுன்ற ஒன்றும் அவருக்கு இது இல்லை. அதனால அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. பணத்துக்காக நம்பி அவர் இதுக்கு வரல. ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனா பல விமர்சனம் வருது. எப்படி பாக்குறீங்க விஜய் மேல? வரும். ஏன்னா அது எலெக்ஷன் டைம் இல்லையா? வேணும்னு கிரியேட் பண்ணுற டீம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சகஜம் தான் வரதெல்லாம். பண்ணணும்னா எவ்வளோ பேர் எதையோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. நிறைய தடைகள் வருது. அந்த தடைகள்லாம் எப்படி பாக்குறீங்க? கண்டி- இல்லாத அளவுக்குலாம் அவரு தும்மினாலும் குத்தம், நடந்தாலும் குத்தம், உக்காந்தாலும் குத்தம்ன்றாங்களே அந்த மாதிரி. சார் அதெல்லாம் ஜஸ்ட் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கண்டுக்கக்கூடாதுங்க. நம்ம நல்லது செய்யணும்னு வந்துட்டோம். இறங்கிட்டாரு. ஸோ எல்லாத்தையும் பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நம்ம. கண்டிப்பாக போவார். பல எதிர்பார்க்குறோம். அழுத்தங்கள் வருதுன்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபில இருந்து கூட அழுத்தம் வருதுன்றாங்க. ஆமாம். எப்படி பாக்குறீங்க இந்த அழுத்தங்கள்லாம்? கொடுக்குறது தானே சகஜம் தான். கொடுப்பாங்க சார். ஏன்னா கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் முன்னுக்கு வரணுனாக்கா யார் வர விட்டுருக்காங்க இது வரைக்கும்? ஏதாவது பண்ணி கீழே தள்ளலாம் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சம் நம்ம அதெல்லாம் கண்டு காணாமல் இருக்கணும். அவ்வளோதான். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வந்து 50 கண்டிஷன் 60 கண்டிஷன் போடுறாங்க. ஆமாம். அவங்களுக்கு என்ன ஒன்று, மற்றவங்களுக்கு தான் ஒன்று இல்லையா? சார் நல்லது. இப்போ அவர் போகிற இடம்லாம் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ கூட பாருங்களேன், அவர் நடத்துகிற ஈவெண்ட் டைமில் பார்த்தா வேற ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணோம் அந்த டைமில்? மக்களை டைவர்ட் பண்ணி தானே பண்ணுறாங்க. ஸோ பயம் வந்திருக்கு அவங்களுக்கு. அது பார்ப்போம். இப்ப பயம் இருக்குன்றீங்களா? பயம் வந்துட்டாவே நம்ம விஜய் சார் ஜெயிச்ச மாதிரி தானே. அப்ப திமுக அதிமுக பயம் இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. கண்டிப்பாக வருவாங்க சார். ஏன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை? நல்லது. ஒரு இத்தனை தலைவர்கள் இருக்கும்போது இவ்வளவு கண்டிப்பாக ஒன்றே ஒன்று தான் சார், மாற்றம் வேணும் நமக்கு. ஏன்னா நம்ம அந்த 2 கட்சியும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றதை விட புதுசாக ஒருத்தர் நம்ம சூஸ் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு புதுசாக வராரு, நல்லது பண்ணுவாங்க எதிர்பார்க்குறோம். இத்தனை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. வேற யாரும் வந்ததில்லை. ஸோ புதுசாக ஒருத்தர் வரணும். எல்லா ஸ்டேட்லையும் பாருங்கள், எல்லாம் புதுசாக வராங்க, நல்லது பண்ணுறாங்க. யங்ஸ்டருக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் நம்மளும் சூஸ் பண்ணுவோமே. ஸோ பாசிட்டிவ் திங்க் பண்ணி நம்ம ஸ்டெப் வச்சு போயிட்டு இருப்போம். ஸோ எதிர்பார்க்கலாம். எங்க அண்ணா வருகை மட்டும் இல்ல, அவரோட ஆட்சியும் சீக்கிரமா வரும். அதையும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதையும் நாங்க சந்தோஷத்தோட கொண்டாடுவோம். அந்த நாளும் வரும் வெகு விரைவில். அவரு கண்டிப்பா எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். அதை நான் வேண்டிக்கிறேன். அவரு எல்லா பிளஸ்ஸிங்கோட நல்லா நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்வாருன்ற நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, கட்சியை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும்
சாதாரண மக்களுக்கும் எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுறாங்க. பெரிய தாய்மார்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வெளியும் இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க இங்க எவ்வளோ கொண்டாட்டம் இருக்குது அவர் வருகையை முன்னிட்டு. அதை நாங்க ரொம்ப ஆர்வத்தோடு செலிப்ரேட் பண்றோம். சீக்கிரமா வாங்க தலைவா, நம்ம நாட்டுக்காக நல்லது செய்ய சீக்கிரமா வாங்க வேண்டிக்க. வெற்றி பெறுவாரா திமுக கூட்டணி பலமா? கண்டிப்பா கண்டிப்பா வெற்றி பெறுவாரு, நம்பிக்கை இருக்கு. நின்னாலும் தனிச்சே கண்டிப்பா வெற்றி நின்னாலும் பெறுவாரு. கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா தாய்மார்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாம் நியூஸ்ல சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃபிலிம் இந்தியா அவர் நடிக்கிற மாதிரி சொல்லி ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க. வெள்ளி மீடியா வச்சு அவரை பத்தி அவர் வந்து வருவாரு, அவரோட ஓட்டு வருகை இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு போய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்க சாதாரணமா உங்க கட்சி சார்ந்து கூட அவரோட பேசுறது, அவரை பத்தி கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு மக்கள் கிட்ட என்ன இருக்குன்னு நீங்களே கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனோட உண்மை. கண்டிப்பா எங்க தலைவர் வந்து வருவாரு, நல்லது செய்வாரு, தமிழ்நாட்டை மீட்டு எடுப்பாரு. கண்டிப்பா. அவர் வரணும்னு இவ்வளவு ஆவலா இருக்கு, இத்தனை தலைவர் இருக்கு. நான் அது எப்படி சொல்றது, அவர் வந்து ஒரு உண்மையான விஷயத்த சொன்னாரு. தமிழ்நாடு தான் என்னை முன்னேற்றுச்சு, தமிழ்நாடு தான் மக்கள் தான் என்னை இவ்வளோ வருகைக்கு இவ்வளோ பேர காரணம்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு திருப்பி செய்யணும்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாடு மக்கள் வந்து ஏன் என்னோட குடும்பம், என்னோட சொந்தம், என்னோட அம்மா அக்கா அண்ணன் தம்பிங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த அந்த உணர்வான பேச்சு எங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, நம்பிக்கை கொடுக்குது. அது நம்மள குடும்பம்ன்றாரு, நம்மளுக்கு எதனா ஒரு செய்வாருன்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு அதிகமா இருக்குது. அதனால அவரை நாங்க கொண்டாடுறோம். அண்ணா, வெற்றி பெறுவாரான்னு கேட்குறவங்களுக்குலாம் ஒரு பதில் சொல்கிறேண்ணா. இன்னும் 1 மாதம் தாண்ணா. 1 மாதத்தில் பாருங்க வெற்றி யார் பக்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து வெறும் சினிமா நடிகர் நாலேஜ் இல்லைன்றீங்க. எவ்ரி ஒன் இஸ் எஜுகேட்டட். எல்லாம் படித்தவங்க தான் கூட இருக்கிறோம். படிக்காத கூட்டம் தற்கொலை கூட்டம் இல்லை, எல்லாம் படிச்சவங்க எலிஜிபிள், எல்லாம் டிகிரி ஹோல்டர்ஸ், ஆஃபீஸர்ஸு எல்லாமே இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கோம். சரியா? இப்போ நானும் பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கேன். சொந்த ஊர் இது தான். திரும்பி பார்த்தா அந்த இந்த காம்பவுண்ட் பின்னாடி தான் ஊர் ஒதியத்தூருன்னு. ஆனாலும் 4 கிலோமீட்டர் தான். ஆனால் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். ஃபேமிலியோட 2 காரில் வந்திருக்கோம். ஃபேமிலி 20,000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் 20,000 செலவு பண்ணி வரோன்னா பார்க்குறதுக்கு பேசுறதே பார்க்குறதுக்கு 20,000 கொடுத்து வரோன்னா ஓட்டு போட மாட்டோமா? எல்லாம் சொல்கிறீங்கள தற்கொலை கூட்டம் சரணா ஓட்டு போட மாட்டாங்களே. நான் 20,000 செலவு பண்ணி வந்திருக்கேன். 15 பேர் வந்திருக்கோம் ஃபேமிலியோட. 2 நாள் லீவு, நாளைக்கோடு சேர்த்து 4 அன்னைக்கோடு சேர்த்து நான் 40,000 செலவு பண்ணி குடும்பமே எல்லாரையும் செலவு பண்ணால் எல்லாரோட லீவும் பார்த்தா 1,00,000 ரூபா செலவு. இன்றைக்கி நாளைக்கு ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் 1,00,000 ரூபா செலவு. 17 பேர் வந்திருக்கோம். 17 பேருக்கு 2,000 ரூபா ஒரு நாளைக்கு. எவ்வளோ ஆச்சு? 50,000 ரூபா. 3 காரு வந்து போகிறதுக்குனாச்சு, ஃபியூல்னாச்சு, டோல்கேட்னாச்சு, சாப்பாடுனாச்சு. 2 நாளைக்கு 1,00,000 ரூபாய் எங்களுக்கு செலவு. ஆனாலும் வந்திருக்கிறோன்னா காரணம் மாற்றம் வேணும் தான். நாங்கள் ஆளுங்கட்சி நம்ம எதுவும் குறை சொல்ல, நல்லா தான் செய்தாங்க. போதும், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு மூதாதையர் அண்ணன், நீங்களும் பெரியவங்க, இவ்வளோ நாள் வழி நடத்துனீங்க, நாட்டை காப்பாற்றுனீங்க. உங்கள் மேலே குறை சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? ஊழல் பற்றியோ அதை பற்றியோ பேசுறதுக்கு இல்லை. எவ்ரி ஒன் ரைட்ஸு. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நாங்கள் இளையவர்கள், நாங்கள் வழி நடத்துகிறோமே. நியூ ட்ரெடிஷன், நியூ ஜென்ரேஷன், நியூ நாலேஜ், நியூ டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. நாங்கள் வளர்கிறோமே, காட்டுறோமே சொசைட்டிக்கு. நாங்கள் யாருன்னு காட்டுறோமே. ஆனால் அனுபவன்றது என்னண்ணா சொல்லுங்கண்ணா. ஒரு தாய் அந்த 8 மாதம் குழந்தை சுமந்துட்டு குழந்தை டெலிவரி ஆகிட்டு பேருக்கு அனுபவம் வரலையா? தான் குழந்தைய தாய் தான் அவ்வளோ நேசிப்பா. பெரியவங்க யாரும் வயசான பாட்டி ஓடி போய் தூக்கி விட மாட்டா. அனுபவன்றது அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய காப்பாற்றுற விதம் தான், பாதுகாக்கிறது தான் அனுபவன்றது. புரியுதுங்களா? 8 மாதம் சுமக்கிறது அது மாதிரி 30 வருஷமாக அவர் கத்தி காத்து வந்துக்கிறாரு. சரியா? வெறும் அரசியல் வெறும் படம் மட்டும் நடிக்கல. ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவிலிருந்து இவ்வளோ விஷயமா மக்கள் மன்றமா, நேசரா, நண்பரா, அன்பரா, வீட்டில் ஒருத்தர் சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு விஜயா அவர் வாழறாரு. ஒரு வெற்றி கூட்டம் தமிழ்நாட்டில் சுத்துதுன்னு சொல்றாங்க. இது ஒரு வெற்றி கூட்டம்ன்றாங்க. ஆனா வெற்றி கூட்டன்றதுக்கும் இதை நாங்கள் வெற்றி கூட்டமா மாற்றுவோம். இது வெற்றி கூட்டம் சொல்கிறோம், எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். இது வெற்றி கூட்டமாக மாறும். வெற்றி கூட்டம் இல்லை, வெற்றி கூட்டம். மக்கள்கிட்ட வெற்றி கூட்டம். நாங்கள் அந்த 10 கட்சியோடு சேர்ந்து அந்த கூட்டம் இல்லை, மக்களோடு மக்கள் சேர வெற்றி கூட்டம். வெற்றி. இப்போ வந்து இது வந்து ஒரு நடிகரை பார்த்து போற கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆர்வக்கோளாறு கூட்டம், ஒரு ஆர்வக்கோளாறுல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்வக்கோளாறு எதை வச்சு சொல்கிறான்னு தெரியலண்ணா. தெளிவாக இருக்கிறேண்ணா. கண்ணு தெரியுது, நீ பேசுறது புரியுது, மைக்கு தெரியுது, கரண்ட்டுன்னு தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆர்வக்கோளாறுனா எதுன்னு புரியல. மென்டலி ஆர்வக்கோளாறா, இல்லை அன்எஜுகேட்டடா, இல்லை நாலேஜ் தெரியல, அரசியல் தெரியலையா, எதை சொல்லணும்? இப்போ இந்த 46 வயசு எனக்கு ஆகுது.
46 வயசில் நான் இது வரையும் எவ்வளோ முறை 10 முறை ஓட்டு போட்டுப்பேன் இல்லையா? எம்பி எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் 10 முறை நான் ஓட்டு போட்டுப்பேன். போட்டுக்க மாட்டேன்? 18 வயசில் ஓட்டுனா 46 வயசு 30 வருஷத்தில் 10 முறை ஓட்டு போட்டுப்பேன். அப்போ ஓட்டு போடும்போதெல்லாம் நான் தற்கொலை ஆகிட்டேனா? வெத்து கூட்டம் ஆகிட்டோமா? இவ்வளோ நாள் ஒருத்தர் போட்டு தானே வந்தோம்.